பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம 2வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்ற இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பாடுகள். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் சபைக்காக படக்கூடிய பாடுகளை கொலோசியர் 1வது அதிகாரம் 24 இருந்து 2வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் என்ன செய்யறாருன்னா அவர் இங்கே விளக்கமாக எழுதுகிறார். அப்போ 24 இருந்து நீங்க 29 வரைக்கும், அதாவது 1வது அதிகாரம் 24 இருந்து 29 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாடுபடக்கூடிய முகாந்திரத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினுடைய தொடர்ச்சியாக நான் என்ன செய்றேன், சபைக்காக பாடுபடுகிறேன். ஏன்னா சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்குது. பாடுபடுவதனுடைய அவசியத்தை குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனால அவருடைய சந்தோஷத்தையும் அவர் என்ன செய்யறாரு அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாடுகள் படுவதனால நான் துக்கப்படலை, பாடுகள் படுவதனாலதான் சுவிசேஷம் என்ன செய்கிறதுனா உங்களிடத்துல சேருது என்று சொல்லி அதனால அவருடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரம் 2வது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது முகமறியாதவர்கள், லவோதிக்கியாவில் இருக்கட்டும், கொலோசியில இருக்கட்டும், இந்த விசுவாசிகளை அவர் நேரில் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஸோ முகமறியாதவர்களா இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்கள் எப்படி எந்த டைரக்ஷன்ல உற்சாகப்பட வேண்டும் அல்லது அவர்கள் என்கரேஜ் பண்ணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். இந்த பாடுகளினுடைய விருப்பம் என்ன, அவுட்கம் என்னவாக இருக்கணும் என்பதை குறித்து அவர் தெரிவிக்கிறார். அதில் அவர் சொல்றாரு பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, யாருடைய இருதயங்கள்னா லவோதிக்கியால இருக்கிற, கொலோசையில இருக்கிற முகமறியாத இவரை தெரியாத ஜனங்கள், அவர்களுடைய இருதயம் என்ன செய்யப்படணும், தேற்றப்படணும். அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஏன் அவர் பாடுபடுவதை விரும்புகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எவ்வளவாய் பாடுபடுகிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஒரு அப்போஸ்தலன் சபையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவருடைய பாடுகளை குறித்து அந்த சபையார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார், விருப்பப்படுகிறார். அவருடைய விருப்பம் எதற்காக இல்லைன்னா, ஐயோ எனக்காக எவ்வளோ பாடுபடுறாரு, அவருக்கு நம்ம ஏதாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும் என்பதற்காக இவர் படுகிற பாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர் விரும்பல. மாறாக இவங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு எந்த ரகசியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரோ இந்த அப்போஸ்தலன், அந்த ரகசியத்தை அறிகிற அறிவின் ஐஸ்வர்யம், அதாவது பூரணமாக என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யணும், இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மேன்மை என்னன்றது என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவாய் பாடுபடுகிறேன் என்று உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், சொல்றேன் அப்படின்னு. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பவுலின் பாடுகளை சபைக்கு ஏன் தெரியப்படுத்துகிறார், பவுலின் பாடுகளை சபைக்கு ஏன் தெரியப்படுத்துகிறார்
இழிவான எந்த ஒரு ஆதாயமோ ஒரு நோக்கமோ அவர்கிட்ட என்ன செய்யல இல்ல. இல்ல. அதுக்கு பதிலா என்னென்ன நோக்கங்கள் சொல்றாரு? 2வது வசனத்துல இருந்து இப்ப மறுபடியும் ஒண்ணு வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, சபையாரின் இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். சபையாரின் இருதயங்கள் தேற்றப்பட, அப்புறம் அவர்கள் அன்பினால் நினைக்கப்பட்டு, அன்பினால் சபையார் இணைக்கப்பட, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று. அது என்ன ரகசியம்? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ரகசியம்? தேவனுடைய ரகசியம் என்ன? என்ன ரகசியம் பழைய ஏற்பாட்டில் மறைக்க வைக்கப்பட்டிருந்தது? புறஜாதிகளும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் விசுவாசத்தினால, கிரியைகள்னால அல்ல, விசுவாசத்தினால அப்படின்றது ஒரு ரகசியமாக என்ன செஞ்சது? வைக்கப்பட்டது. அதாவது சபையின் உபதேசம் பழைய ஏற்பாட்டில் என்னவா இருந்தது? ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அது வெளியரங்கமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே புதிய மனுஷனாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த ரகசியத்தின் மேன்மையை இந்த சபையார் என்ன செய்யணும்? பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ரகசியத்தை என்ன செய்யணும்? பூரணமாய். வாசிங்க பிரதர். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பூரண நிச்சயம் யாருக்கு இருக்கணும்? சபையாருக்கு இருக்கணும். பூரணமாக அறிந்து அது என்னவா இருக்கணும்? நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அறிந்து வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அப்ப எதற்காக இவருடைய பாடுகளை சபைக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்னா, சபையாரினுடைய இருதயங்கள் தேற்றப்படணும். அன்பினால் சபையார் என்ன செய்யப்படணும்? இணைக்கப்படணும். வேற எதுனாலும் அல்ல. 3வது, தேவன் திட்டம் பண்ணி வைத்திருந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்களுக்கு. அத இந்த பாடுகளின் மூலமாக, பாடுகள் பட்டாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவை போல பாடுகள் பட்டாலும் பரவாயில்லை, சபையார் என்ன செய்ய வேண்டும்? அதை பூரணமாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து உணர்ந்து அதில் நிச்சயம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதற்காக என் பாடுகளை நான் சபையாருக்கு என்ன செய்கிறேன்? தெரியப்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் எல்லாம் அவ்வளவு வேல்யூ ஆனது. சபையார் தேற்றப்பட வேண்டியதும், அன்பினால் இணைக்கப்படுவதும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்குரிய அந்த செய்தி, அது ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறது. இதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தங்கள் ஜீவனையும் பிராணனையும் அவர்கள் துஷ்டமாக எண்ணி இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் அல்லது சுவிசேஷம், அந்த செய்தி, கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம், இவைகள் எல்லாம் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது. இதை அறிந்து கொள்வதிலும், இதை உணர்ந்து கொள்வதிலும், அதில் நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதிலும் அப்போஸ்தலர்கள் தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த செய்தியினுடைய மேன்மை எவ்வளவு பெருசுன்றதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கொலோசியர் நிருபத்துல எதற்காக இதை சொல்றாரு அப்படின்னா, அடுத்து அந்த செய்திக்குள்ள போக போற 2வது அதிகாரத்துக்கு நீங்க அடுத்த 6ல இருந்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை நம்ம பார்க்க போறோம். அங்க உள்ள நம்ம நுழையும் போது கிறிஸ்து என்கிற நபர் மேல நம்முடைய எல்லா போக்கஸையும் கொண்டு வந்து என்ன செய்யறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுத்துகிறார். இதை ஆரம்பம் 1வது அதிகாரத்துல இருந்து அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், சர்வமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, அவர் தான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததில் முதற் பேரானவர், எல்லாத்தையும் படைச்சவர் அவர் தான், அவர் மரித்த அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால என்ன செஞ்சிருக்கார்? நிரூபிச்சிருக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய பாவங்கள்ல ஆக்கினைக்குள்ளாக தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அந்த ஆக்கினை அடைந்ததுனால உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கிறார். நீங்க அந்நியராக இருந்தீங்க, நீங்க வெளிச்சம் இருளா இருந்தீங்க, இன்னைக்கு வெளிச்சமா என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் மேல அவர் கவனம் முழுவதும் என்ன செய்யறார்? கொண்டு வருகிறார். அது சொல்லும் போது இவருடைய பாடுகளை ஏன் சொல்கிறார்? நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு நீங்க படுகிற பாடுகள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவை பத்தி நல்லா தானே போயிட்டு இருக்குது, எதுக்கு இப்ப நீங்க உங்க பாடுகளை பத்தி எல்லாம் சொல்றீங்க, நீங்க ஒன்னும் அவ்வளவு முக்கியம் கிடையாது நம்ம கேட்டோம்னா, அவர் அதுக்கு தான் பதில் சொல்றாரு, நான் என்ன முக்கியத்துவப்படுத்தி இதை சொல்லல,
நான் பாடுகள் படுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த சபையார் என்ன செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சுவிசேஷத்தின் மேன்மை என்ன செஞ்சுக்கணும், உணரணும், அதை அறிஞ்சுக்கணும், அதை பூரணமா தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுல நிச்சயம் உள்ளவங்களா என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு செய்திக்காக தான் நாங்க இவ்வளவு உயிரை என்ன செய்யறோம், கொடுக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய பாடுகளை சபைக்கு என்ன செய்கிறார், தெரியப்படுத்துகிறார். பிலிப்பியர்கள் நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ நன்மைகளை எதிர்பார்த்து நான் பாடுபடுறேன்னு நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நான் அதுக்காக பாடுகளை சொல்லவில்லை அப்படின்னு சொல்றேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இல்லையா. நான் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் நான் என்ன செய்திருக்கேன், பழக்கப்பட்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி கற்றுக்கொண்டவர் ஏன் தன் பாடுகளை வெளியே சொல்லணும்? ஏன் சொல்றாருன்னா, இந்த செய்தியினுடைய மேன்மையை நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர் தியாகம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுப்பது மட்டுமல்லாமல், என்றென்றும் தேவனுடைய சமூகத்திற்கு போக முடியாமல் தடைப்பட்டிருக்கும் புறஜாதிகளாகிய நாம் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அதே தேவனை ஆராதிப்பதற்கு விசுவாசத்தினால நமக்கு தைரியம் கிடைச்சிருக்குதுன்றதுக்கு நமக்கு சொல்றதுக்கு அப்போஸ்தலர்கள் தங்கள் உயிரை கூட என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள்னா அந்த செய்தி எவ்வளோ மேலானது, அதனுடைய மேன்மை பெருசு, அது வேல்யூ அதிகம். ஒருத்தர் 2 பேர் ரத்தம் சிந்தல, ஆதி திருச்சபையே இதற்காக என்ன செஞ்சிருக்குது, ரத்தம் சிந்திருக்குது. அதுல பவுலும் ஒருவர், ஸ்தேவான்ல ஆரம்பிச்சு எல்லாரும் இதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. அப்ப இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதற்காக தான் இந்த பாடுகளை அவர் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா. இப்ப நீங்க அப்படியே 3ஆவது வசனத்துல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இங்க பாருங்க, அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ விசுவாசம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மத்தேயு 16வது அதிகாரத்துல சீஷர்கள்ட்ட சொல்றார். பேதுரு கிட்ட கேட்கிறார், சீஷர்கள்ட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ எல்லாரும் சொல்றாங்க, நீர் யோவான் ஸ்நானகன், சிலர் நீர் எரியான்றாரு, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ கர்த்தர் சொல்றாரு, பேதுரு நீ இதை நீயா சொல்லல, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல, தேவன் பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இதை என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ பேதுருவா இருக்கிறாய். ஆனா நான் இந்த ராக் மேல, அதாவது பேதுரு பெட்ரோஸ், ராக் என்றது பெட்ரா, பெட்ரோஸ் என்றது சின்ன கல், பெட்ராஸ் என்றது ஒரு பாறை, பெட்ராக். அப்ப கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நீ பெட்ரோஸா இருக்கிற, நீ ஒரு கல்லா இருக்கிற, ஆனா நானு இந்த கல்லின் மேல் இல்ல, இந்த பாறையின் மேல், இந்த அஸ்திவாரத்தின் மேல், அல்லது இந்த பெட் ராக்கின் மேல என் சபையை நான் என்ன செய்யறேன், கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த பெட் ராக் யாருன்னா, பேதுரு சொன்ன அந்த நபர் யாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து என்கிற அந்த நபர் மேலதான் சபை கட்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் சபையை என்ன செய்வேன், கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினால் தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல சொல்கிறார். இதை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ இது புரிஞ்சதுல, பேதுருவின் மேல சபை கட்டப்படல. பேதுரு வந்து பெட்ரோஸ், பெட்ரோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கல்லுன்னு அர்த்தம். சைஸ் வந்து சின்னது, வீடு கட்டுவதற்காக யூஸ் பண்ணப்படுகிற சின்ன கல். நான் இந்த பெட்ராவின் மேலே அப்படின்றார். பெட்ரா அப்படின்றது பாறை, பார்த்துருக்கீங்களா, பெட்ராக் பாறை, பெரிய பாறை, தரைக்கு அடியில் இருக்கும், இல்லைன்னா கிளிஃப், ஒரு பெரிய பாறை. அந்த பாறையின் மேலதான் சபையை நான் என்ன செய்வேன், கட்டுவேன்றார். இப்ப கேள்வி என்ன, அந்த பாறை எது அப்படின்னா, நீங்க மேல உள்ள கான்டெக்ஸ்ட கவனிச்சு வந்தீங்கன்னா சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை என்ன செய்யவில்லை. அதாவது அங்க கான்டெக்ஸ்டே பேதுரு யாருன்றது இல்ல, இயேசு கிறிஸ்து யாருன்றது தான் அங்க கான்டெக்ஸ்ட். கரெக்டா? கேள்வி அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள். அப்ப அங்க பேதுரு கான்செப்ட் கிடையாது, பேதுரு தான் அதை அறிவிக்கிறான், பேதுரு தான் என்ன செய்யறான், அறிவிக்கிறான். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு கல்லா இருக்கிறாய், ஆனா நான் பாறையின் மேல், சபையில தமிழ் பைபிள்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குதுன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறது.
தெலுங்கு பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது? இங்கிலீஷில் எப்படிப்பா போட்டிருக்குது? அந்த பகுதி போறீங்களா? அப்பான் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். பண்டனா என்னது? கல்லு தான். சின்ன கல்லா பெரிய கல்லா? கல்லு தான். பண்டனாக கல்லு தான். சின்னதுதான். சின்னதுதான். ஓகே. 16 இங்கிலீஷில் வாசிங்க. கிரீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோஸ் பெட்ரா அப்படின்னு 2 வார்த்தை. பண்டனா பெரிய, ராய்னா சின்னதாமே. அப்ப ராயோட மண்டை பெருசு தானே? அதுதான் நான் கேட்குறேன். அந்த டிஃபரன்ஸ் தமிழ்ல இல்ல. ஆமா, கல்லு தான் இருக்கு. ரெண்டுமே கல்லுன்னு தான் இதா இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. அப்பான் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். அந்த அது என்ன வசனம்? 16ஆ 18ஆ? 18 வாசிப்பா. அடுத்து ம் 18 வாசிப்பா. 18 You are Peter. And on this rock. And on this rock I will build my church, not on the stone. நீ ஸ்டோனா இருக்கிறாய், ஆனா நான் சபையை எது மேல கட்ட போறேன் தெரியுமா? ஆன் திஸ் ராக். இப்போ இவ்வளவு நேரம் கான்டெக்ஸ்ட் படி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல யாரு இயேசு கிறிஸ்து யாருன்றதுதான் கேள்வி. அப்ப அந்த நபர் யாருன்னா இயேசு இங்க நின்றுட்டு இருக்காரு, மாம்சத்துல நின்றுட்டு இருக்க அந்த நபர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா அப்படின்னு யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் அப்படின்னு கிறிஸ்து என்கிற நபரை குறித்து என்ன செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது அவங்க வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு தான் இந்த கேள்விகளை அவர் என்ன செய்யறார்? கேட்கிறார். இப்போ புரிஞ்சுச்சுங்களா? ஒரே டவுட். இப்ப பேதுரு ஏன் சொல்றாரு நீ பேதுருவா இருக்கிறார்னா அதோட அர்த்தத்தை மீன் பண்ணி இவரை கிறிஸ்துன்னு ஃபர்ஸ்ட் அறிக்கை செஞ்சது யாரு? ஓகே, பேதுரு. பேதுருன்றது அவன் பெயர் கிடையாது இல்லையா, அது அவனுடைய கேரக்டர். இத குறிச்சு தான் பேதுரு வந்து 1 பேதுருல எழுதுறாரு, நாம ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகைகளாக என்ன செய்யப்படுறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப பேதுருன்றது சபையில ஒரு கல். இப்படி நாம அனைவருமே பேதுருக்களாக இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை எடுக்கிறார்களோ அவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்படுகிறாங்க. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு பேதுரு, இவர் ஒரு பேதுரு, நான் ஒரு பேதுரு. யாரெல்லாம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஆம் நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் யாரு? நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிற, நான் பேதுருவாய் இருக்கிறேன். அந்த அடமொழியை சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்காக அதை புரிய வைக்கிறது தான் சொல்றாரு. ஓகே, அப்ப பேதுரு மேல கட்டல. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவன் பேரு சீமோன், அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கல்லா இருக்க, நீ கல்லா இருக்கிற. ஓகே, ஆனா நான் சபையை கட்ட போறது இந்த பாறையின் மேல. எந்த பாறையின் மேலாம்? அவன் வாயல்ல இருந்து சொன்னானே, என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட முன்னாடி நின்று பாரு. என்ன ஜனங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? யோவான் ஸ்நானன் சொல்றாங்களா? டேய் அப்படிலாம் கிடையாது, நான் தான் கிறிஸ்து, பாத்துக்கோ, நம்பு நம்பு அப்படி சொல்லல. அவங்க வாயில இருந்து அந்த கேள்வி என்ன செய்யறாரு? கேட்டு வர வைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்லும் பேதுரு தான் அதை அறிக்கை செய்யறான். அப்ப சொல்றாரு, நீ உன் வாயால இதை சொல்லல, எந்த ஒரு மனுஷனும் இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தல. உனக்கு யார் வெளிப்படுத்துறா? தேவனே உனக்கு வெளிப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல என் சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். அப்போ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து என்கிற அந்த நபர், இயேசு எப்போ கிறிஸ்து ஆனார்? இயேசுவானவர் 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 தானே படிக்கிறீங்க. எங்கேயாவது பழைய சுவிசேஷத்துல அவரை கிறிஸ்துன்னு போட்டிருக்கா? பேதுரு சொல்றாரு கிறிஸ்துன்னு. யோவான் 4ல வந்து சமாரியா ஸ்திரீ கேக்குறாங்க, கிறிஸ்து வரும்போது எங்களுக்கு எல்லாமே சொல்லுவாருன்னு. அப்ப இயேசு சொல்றாரு, முன்னாடி பேசி நிக்கிறேன், நான் தான் அவருன்னு தான் சொல்றாரு. அதை தவிர மீது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசுவானவர் 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 தான் இருக்கும். கரெக்டா இருக்கும், அப்படிதான் இருக்கும். இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் வாங்க. ஏன்னா இயேசுன்ற நபரை தான் அவங்க பாக்குறாங்க. அவர் தான் கிறிஸ்துன்றது எப்போ தெரிய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 31
36 வாசிங்க. 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே, நீங்கள் சிலுவையில் அறிந்தது இந்த இயேசு என்கிற நபரை, அவரை தேவன் என்ன பண்ணாரு? ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். எப்போ அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார்னா, மேல உள்ள வசனங்களை வாசிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த கிறிஸ்துவையே தேவன் எழுப்பினார். அவரை என்ன செய்தார்னா, ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார், அல்லது கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அவரை அடோனாயும் மேசியாவுமாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை பேதுரு என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்றாரு. இந்த கல்லு பாறையை பத்தி பேசுது. அந்த பாறையின் மேலதான் சபை என்ன செய்யப்படுது? கட்டப்படுது. புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் ஒரு கல், நான் ஒரு ஜீவனுள்ள கல். நான் வெளியில போய் இல்ல உங்ககிட்ட இந்த பாறையாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யறேன்? பிரசங்கம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் என்னோடு இணைக்கப்படல. யார் மேல இணைக்கப்படுறாங்க? இந்த கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல என்ன செய்யப்படுறாங்க? இணைக்கப்படுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கொலோசியர் நிருபம் வாங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் இந்த செய்திக்காக நான் என் சிறைச்சாலையில் என்ன செய்யறேன்? பாடுபடுகிறேன். இப்ப பாருங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. சபையாரின் இருதயங்கள் என்ன செய்யணும்? முதல்ல தேற்றப்படணும். இவங்க எல்லாம் தேவனுடைய அன்பினால என்ன செய்யப்படணும்? இணைக்கப்படணும், ஒன்று சேர்க்கப்படணும். சொல்றாரா? 3ஆவது சொல்றாரு, தேவனுடைய ரகசியம். அதாவது சாதாரண லாங்குவேஜ்ல சொன்னா சுவிசேஷம், அல்லது சுவிசேஷ செய்தி, அல்லது சிலுவையின் உபதேசம், அல்லது புறஜாதிகளும் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்கிற அந்த செய்தி. இவ்வளவுதானங்க செய்தி. கரெக்டா? செய்தி இவ்வளவுதானே. ஆனா அதை நீங்க பூரணமாக என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதுல நிச்சயமாக இருக்கணும், டவுட்டே இருக்கக்கூடாது என்பதற்காக நான் பாடுகளை என்ன செய்யறேன்? அனுபவிக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இதை சொல்லிட்டு தான் அடுத்த 3ஆவது வசனத்துல நீங்க இப்ப வாசிங்க. ஏன் நான் இதை இவ்வளோ தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா, வேற யாராச்சும் வந்து நய வசனிப்பினால், அதாவது கன்வின்சிங் கமெண்ட்ஸ், கன்வின்சிங் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது பாரு இயேசு கிறிஸ்துவே கிடையாது, இயேசு என்கிறவர் ஒரு கடவுளே கிடையாது, இயேசுன்றவர் ஒரு வரலாற்றில் வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதர், அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு திருத்தூதர், அவர் ஒரு குரு, அவர் ஒரு மகான், அவர் ஒரு பெருமான், அவர் ஒரு இப்படி, அவர் ஒரு அப்படி, ஆனா கடவுள் மட்டும் கிடையாது என்று உங்களுக்கு கன்வின்சிங் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி நய வசனிப்பினால் உங்களை ஏமாற்றி விடக் கூடாது என்பதனால இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? சொல்றேன். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும், இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எதுல நிச்சயமா இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற நபருடைய தெய்வத்துவத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல்ல நம்ம உறுதியுள்ள நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் மூலமா மட்டும்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கும்ன்றதுல உறுதியுள்ள நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் மட்டும்தான் தேவன் என்கிற, அதாவது அவருடைய டியட்டி, அவருடைய தெய்வத்தன்மை, அவருடைய மரணமடக்கம் உயிர்த்தெழுதல், சுவிசேஷம், இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம நிச்சயமாக இருக்கணும். நிச்சயமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இல்ல நிச்சயமா இருக்கணும் என்ன அர்த்தம்? அதான் உறுதியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? யாரு வந்து எந்த ஆர்குமெண்ட் சொன்னாலும் அந்த ஆர்குமெண்ட்ஸை தோற்கடிக்கக்கூடிய கன்வின்சிங் ஆர்குமெண்ட்ஸை சொல்லக்கூடியவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஜெகவாஸ் விட்னஸ் வந்து உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு பைபிள்ல இருந்தே வசனத்தை எடுப்பான். கரெக்டா? ஒரு நாத்திகன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நல்ல மனிதர், ஃபுல்லா வாழ்ந்தாரு, அவர் ஒரு கம்யூனிசவாதி, அவர் என்ன பண்ணுவாரு? கம்யூனிச கொள்கைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்திருக்காங்க. பாருங்க, அருமையான சோசியலிச கம்யூனிச கருத்துக்களை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார் அப்படின்னு உங்களை மாய்க்கிடுவான். அவன் ஜஸ்ட் ஒரு கால் மார்க்ஸ் மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. அடுத்து ஒரு இந்து சகோதரர் வருவார். அவர் வந்து என்ன சொல்வார்? எங்களுக்கு இருக்கிறதுலே உன்னதமான குரு யாரு? ரஜினிகாந்த் சொன்னார்ல சமீபத்துல, இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறதுலே உன்னதே போன குரு அப்படின்னாரு. அவரு தான் இருக்கிறதுலே உன்னதமான குரு. அவரை மேல குரு யாருமே கிடையாது. குரு. முஸ்லிம் சகோதரர்கள் வருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க?
இயேசு கிறிஸ்து வந்து இறை தூதர், அவர் கடவுள் கிடையாது. யூத நண்பர்கள் வருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துன்றவன் கடவுளே கிடையாது, அவன் யூதனும் கிடையாது. அந்த ஆளால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இயேசு எல்லாம் மேசியா கிடையாது, மேசியா இனிமே தான் செய்ய போறார், வரப்போறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஏஜ் பிலீவர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க இயேசு ஒரு யோகா மாஸ்டர். பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லி இருக்கிறார், உன் கண் இருளா இருந்தால் உன் உடம்பு ஃபுல்லா இருளா இருக்கும், உன் கண் வெளிச்சமா இருந்தால் உடம்பு ஃபுல்லா என்ன ஆயிடும், வெளிச்சமா இருக்கும். இயேசு கிறிஸ்து யோகா பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால அகக்கண்ணை வெளிச்சமாக்கக்கூடிய கிரியா யோகாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யார் வந்துருவா, இந்த நியூ ஏஜ் ரிலீஜியஸ் பீப்புள் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவ ஒத்துக்கிறாங்க, ஆனா யாரும் கடவுளா என்ன செய்யல, ஒத்துக்கல. சோ இவ்வளவு பேர் உங்ககிட்ட வந்து பேசினாலும், எவ்வளவு நயவசனிப்பை கொண்டு வந்தாலும், எத்தனை ரீசர்ச் ஆர்டிக்கலை கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டினாலும், நீங்க நிச்சயமா பதில் சொல்ற அளவுக்கு நீங்க என்னவா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிந்திருக்கணும். அப்படி அறிந்திருக்கிறீங்களா? அதான் கேள்வி. நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ தெய்வத்துவம் பார்த்தாச்சு. நம்பர் 2, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். யூதர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துடைய பாடியை சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை, மரிச்ச மாதிரி ஒரு நாடகம் ஆடி அவர் உயிரோடு எழுந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணாரு, கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு யார் சொல்லுவாங்க, முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுவாங்க. இந்து சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகள் உயிரோட இருக்குது, இயேசு கிறிஸ்து நிஜமாலுமே சரீரத்தில் என்ன செய்யல, உயிரோடு எழும்பல, அவர் டீச்சிங்ஸ் ஆர் அலைவ். இப்ப அம்பேத்கருடைய டீச்சிங்ஸ் அலைவா இருக்கிற மாதிரி, காந்தி டீச்சிங் அலைவா இருக்கிற மாதிரி, இந்த குரு புத்தாவுடைய டீச்சிங் அலைவா இருக்கிற மாதிரி, இயேசுடைய டீச்சிங் என்ன செஞ்சிருச்சு, உயிரோடு எழும்பி. இது இந்து சகோதரர் சொல்லுவாங்க. முஸ்லீம் சகோதரர் என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி என்ன செஞ்சேன் சொல்லிட்டேன். நாத்திகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, செத்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும், முட்டாள்தனமாக இது என்ன செய்கிறது, இருக்கிறது, வாய்ப்பே இல்லை. நீங்க யாராவது செத்து போன உயிரோட வந்து பார்த்திருக்கீங்களா? இல்ல. அறிவியலுக்கு ஒவ்வாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பினால் அது மூடத்தனம். அதனால இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பவில்லை, அதனால இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு யார் சொல்லுவா, நாத்திகர்கள் சொல்லுவாங்க. இவங்க எவ்வளவுதான் வந்து உங்ககிட்ட சொன்னாலும், யோகா டீச்சர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினா உங்க உடம்புல ஒரு உயிரோட எழும்பணும். எப்படி, யோகா பண்ணும்போது நீங்களும் யோகா பண்ணுங்க, அவருடைய சக்தி உங்களுக்குள்ள பிறந்து இயேசு உங்கள் இருதயத்தில் உயிரோடு என்ன செய்வார், எழும்புவார். இவங்கெல்லாம் எவ்வளவுதான் இந்த டீச்சிங்ஸை கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டினாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவனும் நயவசனிப்பினால் உங்களை ஏமாற்றி போக கூடாதுன்றதுல நீங்க உறுதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன் அப்படிங்கிற. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா, பூரணமாக அதை அறிந்து கொண்டு நிச்சயமாக அதுல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் என்னவா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். Be ready to answer the questions against your faith always. இதுக்கு தான் அப்பாலஜெட்டிக்ஸ்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்றாங்க, அப்பாலஜெட்டிக்ஸ்னு ஒரு தனி ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் பண்றாங்க. சரி, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்றாருன்னா, இதுதான் அங்க கொலோசையில பிரச்சனை. யாருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், பலவிதமான போதனைகள் சபையில வந்து என்ன செய்யுது, தாக்குது. இன்னைக்குரிய போதனைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இது அன்னைக்கே இருந்திருக்குது. இப்ப நான் சொன்ன போதனைகள்லாம் என்னைக்கு இருந்திருக்கு, அன்னைக்கே இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று சொல்வார்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்வார்கள். யூதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நோ, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு கிடையாது, நீ இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிக்கோ, பிளஸ் நீ விருத்த சேதனமோ பண்ணி நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தா மட்டும்தான் தேவன் உன்னை என்ன செய்வார், ரட்சிப்பா. இது யூதர்கள் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல யூதர்கள் இல்ல, அதனால நம்ம கிட்ட அதை சொல்றது இல்ல. நம்ம ஊர்ல ஜெகோவாஸ் விட்னஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தேவனே இல்ல, இயேசு கிறிஸ்து என்னைக்காவது வாயை திறந்து நான் தான் தேவன் சொல்லியிருக்காரா, இல்லை, அதனால என்ன செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து தேவன் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒத்துக்க முடியாது, பிதாவை தவிர வேற யாரும் தேவன் இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்து என்னதான் சொன்னாலும், நம்ம கிட்ட சொல்லணும் விஷயம், நம்ம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொன்னாலும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பூரணமாக இதை என்ன செய்யணும், அறிந்து அதுல நிச்சயம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதை கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுகள் பாடுகிறேன். இப்போ அந்த 2வது அதிகாரத்துல மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 3, 4, 5.
அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் யாருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷம் இருக்குதா? யாருக்குள்ள இருக்குதா? கிறிஸ்து என்கிற அந்த நபர். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கேனே, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, அந்த கிறிஸ்து என்கிற நபர், அந்த கிறிஸ்து என்கிற நபர் தான் இங்க முக்கியமானவர். அந்த கிறிஸ்து என்கிற நபர் தான் இங்க முக்கியமானவர். அவருக்குள்ளதான் எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா அறிவும் பொக்கிஷமாக என்ன செய்கிறது இருக்கிறது. பொக்கிஷம்னா என்னது? புதையல். புதையல், ட்ரெஷர். ட்ரெஷர் எங்க இருக்கும்? புதைத்து வச்சிருப்பாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. ட்ரெஷர் பொக்கிஷம்ன்றது வெளியரங்கமா இருக்காது, அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள அது மறைக்கப்பட்டிருக்குது. எது? ஞானம் அறிவு புத்தி எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நீங்க போய் இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இதை பூரணமா அறிஞ்சு கொள்ளணும்னா அந்த நபரை நீங்க முழுவதுமா என்ன செய்யணும்? படிக்கணும். இவரை போய் எங்க போய் படிப்பீங்க? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் போனா கிறிஸ்துவ படிக்க முடியுமா? கிறிஸ்துவை பற்றி படிக்கலாம். கிறிஸ்துவ படிக்கணும்னா எங்க போய் படிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையில போய் பார்க்கணும். அங்க சுவிசேஷ புஸ்தகங்கள்னு 4 புஸ்தகங்கள் இருக்கு. அந்த புஸ்தகங்களை போய் வாசிச்சோம்னா கிறிஸ்து என்கிற நபர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி யோசிப்பாரு, எப்படி பேசுவாரு, எப்படி பழகுவாரு, எப்படி சிந்திப்பாரு, எதன் மேல கோவப்படுவாரு, எதன் மேல சாந்தமா இருப்பாரு, எல்லாம் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கணும். அதுல இருந்து தான் நீங்க யாரை கற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்து என்கிற அந்த நபர், தட் பர்சன் நீங்க என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அப்போதான் அவருக்குள்ள இருக்கும் ஞானம் அறிவு புத்தி யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். அது நமக்கு வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட மனுஷனும் வந்து எவ்வளவு பிளாசிபிள் ஆர்குமெண்ட்ஸ் சொன்னாலும், எவ்வளவு உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள், இது என்ன சொல்ல, ஆராய்ச்சி என்ன வேணா வந்து சொல்லட்டும், நீங்க அந்த நபரை 100% புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ, உங்க விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா என்ன செய்ய முடியும்? விழுந்து விடாமல் இருக்க முடியும். விழுந்து விடாமல் இருக்க முடியும். பாருங்க 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தாலும், நான் சரீரத்தின்படி தூரமா இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். உங்களை பத்தி நான் கேள்விப்படுறேன், தூரத்துல இருக்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியை குறித்து நான் என்ன செய்யறேன்? சந்தோஷப்படுறேன். அப்ப அவங்க உறுதியா தானே இருக்காங்க, அப்படிதானே? உறுதியை பார்த்து நான் என்ன செய்யறேன்? சந்தோஷப்படுறேன். அப்ப உறுதியா இருக்காங்களா இல்லையா? உறுதியா இருக்கவங்களுக்கு ஏன் இன்னும் உறுதியா இருக்க சொல்லணும்? அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீ எவ்வளவு உறுதியா இருக்கிறன்னு நினைச்சாலும் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 50 வருடம் 45 வருஷம் 50 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்சவங்க, இயேசு தேவனே இல்லைன்னு சொல்லிட்டு வேற மார்க்கத்துக்கு போனவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் நீங்க விசுவாசத்துல வலிக்கு என்ன செய்ய முடியும்? விழ முடியும். அப்போ உறுதியா இருக்கணும்னா, எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியும் போதும் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. வாழ்நாள் ஃபுல்லா அவரை பத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அறிந்து கொண்டே இருக்க வேண்டிய. ஆனா அவர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அவர் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். தேவனுடைய ஞானமாகிய கிறிஸ்துவ நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துல என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவரை நேர்ல பாக்குற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இல்லனா எப்பனாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ விஷயங்களை சொல்றாரு. பாரு, நான் ஏன் பாடுபடுறேன் தெரியுமா? உங்களுக்காக நான் ஏன் ஜெயிலில் இருக்கிறேன் தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான ரீசன் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் மீதியா இருக்கிறத நான் ஏன் சுமக்கணும்? நான் ஏன் சபைக்காக இவ்வளவு பாடுபடணும்? எதுக்காக இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்தை நன்றாக அறிந்து உணர்ந்து, அதாவது என்ன சொல்ல வராரு தெரியுமா? அவரு இயேசு என்கிற நபர் உயிரை கூட நாம் அவருக்காக கொடுக்கிற அளவுக்கு தகுதியானவர்னு சொல்ல வர்றார். அவரை பற்றி அறிகிற அறிவினால உங்க உயிர் போகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்லக்கூடாது, என் உயிர் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு யார் மேன்மையானவர்? இயேசு கிறிஸ்து மேன்மையானவர்னு சொல்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்றார்? சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுதுங்களா? ஏன் இவ்வளோ பேர் உயிரை கொடுத்தாங்க அவருக்காக? அவங்களாம் பைத்தியமா? அவங்களாம் இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சா அவங்களுக்கு கோடி கோடியா சொத்து கிடைச்சிருக்கும். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சா அவங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கும்? கிடைச்சிருக்கும். நல்ல ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? கிடைச்சிருக்கும். நல்ல அந்தஸ்து அவங்களுக்கு சொசைட்டில கிடைச்சிருக்கும்.
ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு அவங்க முட்டாள்கள் அவங்க இல்ல. அவங்க நேரில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை என்ன செஞ்சிருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. அவங்க அவங்க தே saw him. பேதுரு வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் வாசிங்கன்னா கொர்நேலியு வீட்டில் பேசுறாரு. அப்ப சொல்றாரு, ஆதி முதல் அனைவற்றையும் கண்ணார கண்ட நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம்னு சொல்றாரு. அவர் சொல்ல ஒரு லாங்குவேஜ் புரியுதா உங்களுக்கு? நீ யாரா வேணா இருந்துட்டு போய் என்ன வேணா சொல்லிட்டு போயோ, நாங்க பார்த்தோம்யா. என்னுடைய ஃபர்ஸ்ட் டே அவரை ஃபாலோ பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. அதனாலதான் நான் அவருக்கு சாட்சியா இங்க வந்து என்ன செய்யறேன், நிக்கிறேன். பயந்து ஒடுங்கி ஓரமா உட்காந்து கதவை பூட்டிக்கின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, அதே கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று உங்களுக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு கீழ்ப்படுதான் முக்கியம்னு தைரியமா என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அவங்க முட்டாள்கள் இல்ல. அவங்க உயிரை கொடுக்குறாங்கன்னா அவங்க யாரும் இல்ல, ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல, 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எல்லாம் லூசுங்களா, அவங்களாம் பைத்தியக்காரங்களா அவங்க? அப்போ அவங்க உயிரையே கொடுக்குற அளவுக்கு அவர் யாரு, மேன்மையானவர். ஏன் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தேசத்துல எவ்வளவு பேர் கர்த்தருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தங்கள் ஜீவனையே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ அவ்வளவு மேன்மையானவர் யாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை விளக்குறதுக்கு தான் இவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து நிச்சயமாய் அறிந்திருந்தால் அவங்க ஜீவனையே இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுப்பாங்க. அதுதான் இங்க அவர் வைக்கிற ஆர்குமெண்ட். ஸோ நீங்க முதல்ல தேற்றப்படுங்க, அன்பினால் இணைக்கப்படுங்க. அப்போ தேவனுடைய ரகசியத்தை உங்களால் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பரிபூரணமாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா யார் வேணா வந்து உங்ககிட்ட நயவசனிப்பை கொடுத்து இனிக்க பேசி நல்ல ஆர்குமெண்ட்ஸ் உங்க முன்னாடி எடுத்து வச்சு இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க, கொள்ளை கொண்டு போய் விடுவாங்க. அப்படி போக கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்றேன், சொல்றேன். ஏன்னா அவருக்குள்ளதான் ஞானமும் அறிவும் புத்தி என்ன செய்கிறது, பொக்கிஷமாக இருக்கிறது. நான் சரீரத்தின்படி தூரமா இருந்தாலும் ஆவியின்படி உங்களோட கனெக்ட் ஆகிருக்கிறேன். என் அக்கறை எல்லாம் என் இருதயம் எல்லாம் யார் மேல இருக்குது, உங்க மேலதான் இருக்குது. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்கன்றத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க உறுதியா இருக்கணும், இன்னும் நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா அவங்க மேல ஒரு அக்கறையோடு வாஞ்சையோடு அவர் என்ன செய்யறார், இந்த வசனங்களை எழுதுகிறார். இதுதான் வந்து கொலோசியர்கள் நிருபம் 1:24 2வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அவருடைய பாடுகளை குறித்து சபையாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், படிச்சிருக்கிறோம். இப்போ 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிச்சிருங்க. பட் இன்னைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்த பகுதிக்கு போறோம். ஸோ இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு, நீங்க எல்லாரும் யாரை பத்தி அறிஞ்சுக்கணும், கிறிஸ்து என்கிற அந்த நபரை பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்கிற நபருக்குள் இருக்கும் ஞானம் அறிவு புக்தி ஆகிய பொக்கிஷங்களை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்கிற நபர் அவரை பரிபூர்ணமாய் அறிந்து நிச்சயமாக அவர் மேல் நீங்க என்ன செய்யணும், இருக்க வேண்டும். விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க, அதனால எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் இன்னும் அதிகமாய் நீங்க என்ன செய்ய வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் அவருக்குள் நீங்க நிச்சயமா இருக்க வேண்டும் சொல்லிட்டு தான் இப்போ 6வது வசனத்துக்குள்ள போறார். 6ல இருந்து 15 வரைக்கும் அட் அ டைம் ஒரு ஸ்ட்ரெச்சா வாசிருங்க. அது ஒரு பேராகிராஃப். அதை வாசிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதையே நம்ம 2-3 டிவிஷனா பிரிச்சு நம்ம அதை என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். வாசிங்க பிரதர். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயே மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும்போது அவரு 15வது 12லிருந்து 15 வரைக்கும் 2வது அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் எதை பத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ், சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் கிரியையை முதல் அதிகாரத்திலே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். நான் அதனுடைய மீதி பகுதி 2வது அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்க சொல்றார். அது 12வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவை கிரியை, ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ், சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இப்போ அவருக்கு சென்டர் பீஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். இதுக்குள்ள நம்ம வரதுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் சிலுவை கிரியையை மீதி பகுதியை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எந்த ஆஸ்பெக்டை முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா, நம் மாம்ச சரீரத்தில் அடைந்த ஆக்கினையினால நம்மை தேவனோடு கூட அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒப்புரவாக்கினார்ன்ற ஆஸ்பெக்டை ஆல்ரெடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். 2வது சாப்டர்ல வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது அதே சிலுவை மரணத்தின் இன்னொரு பகுதி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதை நம்ம இப்ப படிக்க போல. ஆனா 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அவர் எதை நோக்கி உங்களுடைய போக்கஸை கொண்டு வராருன்னா, வாசகர்களுடைய போக்கஸை கொண்டு வராருன்னா, நீங்கள் கிறிஸ்துவில் வேறு ஊன்றி நிலை பெற்றவர்களாகி அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாகி அவர் மேல கட்டப்பட்டு அவர் மேல வளரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அகைன் அண்ட் அகைன், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் சொல்றேன், மத்தேயு 16வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள். ஜனங்க 1000 சொல்லுவாங்க, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மேசியா. அந்த வார்த்தை, அந்த கல், அந்த பாறை, அந்த நபர், அவர் தான் முக்கியம். இயேசு அப்படின்ற அந்த மனுஷனை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இயேசுன்றவரை குருவா சொல்லுங்க, ஏத்துப்பாங்க. இயேசுன்றவரை ஒரு டீச்சரா சொல்லுங்க, ஏத்துப்பாங்க. இயேசுவை வந்து ஒரு தத்துவ ஞானியாக சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவர்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கம்யூனிசவாதி, நல்ல கொள்கைகளை பரப்பின சோசியலிச நபர், அவர் சமத்துவத்தை போதித்தார், அவர் அப்படின்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவை ஒரு நல்ல ஒரு யோகா மாஸ்டர், ஒரு யோகா மாஸ்டர்னு சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்க. இது எல்லாம் ஒத்துப்பாங்க. ஆனா அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி அவர்தான் கிறிஸ்துவானார், அவர்தான் மேசியாவானார், அவர்தான் தேவன் என்று சொல்லும்போது அந்த கிறிஸ்து என்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கு பிரச்சனை. அங்கதான் நீங்களும் நாமளும் உலகமும் முரண்படுறோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த கிறிஸ்து என்கிற நபரை தான் நீங்க என்ன செய்யணும், அறிந்து. அந்த கிறிஸ்து என்கிற நபர் மேலதான் நீங்க வேறு ஊன்றி கட்டப்படணும். வேறு ஊன்றதுன்னா என்னது, மேலேயே கட்டின்னு போக கூடாது, காத்தச்சா விழுந்துரும்.
வேறு ஊன்றி கட்டுறதுன்னா அர்த்தம் ஃபர்ஸ்ட் டீப்பா உள்ள போ, எவ்வளவு டீப்பா அவருக்குள்ள போக முடியுமோ போயிட்டு அதுக்கு மேல நீ மேல கட்டு. அந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 6:7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி. ஆகையால் அப்படின்னா அர்த்தம், இயேசுக்குள்ளதான் சகல ஞானமும் நீதியும் பரிசுத்தம் பரிபூர்ணம்லாம் இருக்குது, பொக்கிஷன்லாம் இருக்குது. யாரும் வந்து உங்களை நயவசனிப்பினால ஏமாத்திடக்கூடாது. அதனால நான் உங்க மேல என்ன செய்யறேன், சந்தோஷமா இதை என்ன செய்யறேன், எழுதுறேன். அதனால இந்த ரீசன்னால நீங்க நிச்சயமா அவர் அறிஞ்சுக்கணும்ன்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவினிடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாசிங்க, therefore as you received Christ Jesus the Lord, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. வாசிங்க அந்த வசனம், 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. வார்த்தைகளை கவனிங்க. அவர் கர்த்தர். பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? லார்ட் அண்ட் கிரைஸ்ட், கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் உயிரோடு எழுப்பி அவரை கர்த்தரும் கிறிஸ்துவமாக ஆக்கினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் சொன்னாரா? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள். நீங்கள் இயேசுவைன்னு சொல்லல, இயேசு என்கிற நபர் மேல இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் ஏத்துக்கொள்ள ரெடி. பிரதர், எங்க வீட்டுல எல்லா போட்டோவும் மாட்டி இருக்கிறோம், கூட இயேசு போட்டோவும் என்ன செஞ்சிருக்கிறோம், மாட்டி இருக்கிறோம்னு மாட்டிப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் தான் கர்த்தர், அவரை தவிர வேற யாரும் இல்லை. அவர் தான் கிறிஸ்து, அவரை தவிர அவங்களுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பே இல்லைன்னு சொன்னாதான் இங்க என்ன இருக்கு பிரச்சனை. நீங்க இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இயேசுவை என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் இந்த கிறிஸ்து என்கிற நபருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். நல்லா வேர்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கோ டீப்பர். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, டீப்பா போங்க. எவ்வளவு அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியுமோ மேற்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். சோ நம்ம ஆக்ஷன், கிறிஸ்டியன் ஆக்ஷன், கிறிஸ்தவ வாழ்க்கை முறை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? கிறிஸ்து என்னும் நபரை நீங்கள் அறிந்து கொள்வதிலிருந்து ஆரம்பிக்குது. இங்க உக்காந்து ஈஸியா சொல்லலாம். இப்ப நீங்க அங்க உட்காந்துக்கிறீங்க, நான் அவரெல்லாம் ஒழுங்காவே இருக்க மாட்டேன்றாரு, இவரெல்லாம் சரியா கிடையாது, இவரெல்லாம் சரியா கிடையாதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களால ஒரு கிறிஸ்டியன் வாக், கேன் யூ வாக் a கிறிஸ்டியன் வாக்? கிறிஸ்தவ ஒழுங்கின்படி உங்களால் நடக்க முடிகிறதா? எல்லாரையும் கை காட்டுறீங்களே, உங்களால நடக்க முடியுதா? இன்னைக்கு வந்து யங் பிளட்டுக்கு இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. உட்காந்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஈஸியா வந்துடும் அது. பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க வேர் ஊன்றி அவர் மேல கட்டப்பட்டாதான் அவருக்குள்ள என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். கிறிஸ்து என்னும் நபரை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு வாஞ்சையை நீங்க காட்டுறீங்கன்றதான் இங்க கேள்வியே. ஜீசஸ் அவர் எனக்கு தெரியும், அவர் யாரு, கன்னி வயித்துல பிறந்தாரு, 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்தாரு, நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் செஞ்சாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, நம்ம பாவங்களை ஏத்துக்கிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட என்ன செஞ்சாரு, எழுந்துட்டாரு. அவர் ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு டிக்கெட் ரெடி. அவ்வளவுதானே கிறிஸ்டியன் ஃபெய்த். அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவருடைய மேன்மை என்ன செய்யல தெரியல. அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கு. பட் நோ, இந்த ஃபெய்த்ல இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யுது இருக்கு. சொல்றாரு, அந்த நபரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்ல வேறு ஊன்றுங்கள், அவர் மேல கட்டப்படுங்கள், அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். See, first you know him. அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரில் வேரூன்றுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வேரூன்றுங்கள், கட்டப்படுங்கள், அவரில் நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஆமா, விசுவாசத்துல என்ன செய்யணும், உறுதிப்பட்டு. எப்ப போதிச்சாரு? முந்தின அதிகாரத்துல சொல்றார். ஏற்கனவே போதிச்சார் இல்லையா, நீங்க நிச்சயமா அறிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா உணரணும் சொன்னாரா இல்லையா? நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில்
விசுவாசத்துல உறுதி கொண்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக அப்படின்னா அர்த்தம், live a life of thanksgiving. நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கையை என்ன செய்யுங்கள், வாழுங்கள். live a life of gratitude. ஆமா, இந்த இயேசு எனக்கு என்ன பண்ணாரு, கூப்பிட்டாங்கோ, போனேன், ரட்சிக்கப்பட சொன்னாங்கோ, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்கோ, எடுத்தேன், உள்ள முக்கி வெளியே எடுத்து விட்டாங்கோ, எனக்கு அவர் ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டேன்றாரு, செய்ய மாட்டேன்றாரு. எனக்கு வேலை வாங்கி தர மாட்டேன்றாரு, எனக்கு பாஸ் ஆக்க மாட்டேன்றாரு, எனக்கு சாப்பாடு தர மாட்டேன்றாரு, எனக்கு சம்பளம் உயர்வு தர மாட்டேன்றாரு, எனக்கு எந்த உதவி என்ன செய்ய மாட்டேன்றாரு, தர மாட்டேன்றாரு. ஒரே பாடுகள் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்ததுல இருந்து எங்க வீட்டுல நிலைமையே சரியில்லை. இயேசு கிறிஸ்துவை டீப்பாக அறிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்படும் போது, இயேசு கிறிஸ்துவில் நாம் நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படும் போது, அதன் விளைவு என்ன தெரியுமா, we will live a thanksgiving life. என்ன இல்லைன்றதை பார்க்க மாட்டோம், இருக்கிற விஷயத்துக்கு நன்றி உள்ளவர்களாக என்ன செய்வோம், வாழ்வோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஏன்னா சொல்ற இவர் ஒரு பெரிய பங்களால உல்லாசமா உக்காந்துக்கிட்டு சபைகளுக்கு லெட்டர் எழுதின இல்ல. இத சொல்றவர் எங்க இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறார். காடு மேடுன்னு சுத்துறார், ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறார், கல்லடி பட்டிருக்கிறார், சாட்டையால அடிபட்டிருக்கிறார், கப்பல்ல பிரயாணம் பண்ணி சேதப்பட்டிருக்கிறார், கப்பல் புயல்ல சிக்கி வெளியில பாம்புனால கடிக்கப்பட்டிருக்கிறாரு, ராஜாவின் முன்பதாக அடி வாங்கி இருக்கிறாரு, எல்லார் இடத்துலயும் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு வேகபாண்ட் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. கடைசியில சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டு என்ன செஞ்சாரு, தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக தந்தாரு. இந்த மனுஷர் தான் சொல்றாரு ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்கள். அப்படின்னா இந்த மனுஷன் இவ்வளவு பாடுகள் நடுவுல எப்படி தான் யாரை ஆராதிக்கிறோ அவருக்கு நன்றி சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏன் ஏசப்பா, உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் குப்பான்னு விட்டேன், உங்களுக்காக தானே எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன், உங்களுக்காக தானே நான் பாடுகளை படுறேன், உங்களுக்காக தானே நான் சபை கட்டுவதற்கு ஓடோடுன்னு ஓடுறேன், உங்களுக்காக தானே இவ்வளவு பேரை ட்ரெயின் அப் பண்றேன், உங்களுக்காக தானே இவ்வளவு அவமானங்களை சகிக்கிறேன், ஒரு நாளாவது நிம்மதியான வாழ விட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் அப்படி கேட்டாரா? இல்ல. அவர் எப்பவுமே பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக என்ன செய்யறாரு, இருக்கிறார். காரணம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு என்னும் நபரை புரிந்து கொண்டார், அவருக்குள் வேரூன்றினார், அவர் மேல் கட்டப்பட்டார், அவருக்குள் நடந்து கொண்டார், அதனால அவர் விசுவாசத்துல உறுதி உள்ளவரானார், அதனால ஸ்தோத்திரத்தோட அதுல என்ன செய்கிறார், பெருகுகிறார். அதனாலதான் அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா, பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதி நிருபம் 4வது அதிகாரம் வாங்க, 6வது வசனத்தை வாசிங்க, 6-7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அதாவது இப்ப நான் இதை சொன்னா கூட நீங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஆமா பிரதர் நீங்க சொல்றது ஈஸி, உங்களுக்கு என்ன ஒரு கார் வச்சிருக்கிறீங்க, ஒரு பைக் வச்சிருக்கிறீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு கையில் ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, 2 ஃபோன் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஐஃபோன் வச்சிருக்கிறீங்க, நீங்க சொல்லலாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லலாம் பிரதர் எங்களெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு யார் சொல்லலாம், நீங்க என்ன சொல்லலாம், என்ன கூட உங்களால அப்படி சொல்ல முடியும், சரிங்களா? ஆனா இங்க பவுல் இருக்கார் இல்லையா, அவரு இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், கல்லால அடிபட்டு உதப்பட்டு ஒரு ஊர்ல நிம்மதியா வாழ முடியாம எல்லாராலும் துரத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வஸ்திரம் இல்லாம தெரிஞ்சு இரவும் பகலும் அங்கலாய்க்கப்பட்டு சிறைச்சாலையில முக்காவாசி நாட்களை கழிச்சு இப்படி அப்படி தேச துரோகி மாதிரி ஓடப்பட்டு துரத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷன் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்பா? எனி ப்ராப்ளம், அது சின்ன ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல பெத்த ப்ராப்ளமா இருக்கலாம், எனி ப்ராப்ளம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்படின்னா அர்த்தம் தேங்க்ஸ் கிவிங்கோடு கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஜெபத்தோடும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இருங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அப்பொழுது அடுத்த லைன் வாசிங்க, எப்படிதான் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்பொழுது தேவன் நீங்கள் கேட்டதெல்லாத்தையும் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இந்த காலத்து பாஸ்டர்களை போல சொல்லி இருப்பாருன்னு நினைப்பீங்க. ஆனா அப்படிதான் இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு,
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும், ப்ராப்ளம் மாறாது, ஆனா சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு வரும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர்கிட்ட வைக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்க கேட்டதோட டபுள் மடங்கு கொடுத்துட்டாரு, சமாதானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாரு, எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இப்போ எதுவுமே இல்லை, ஆனா நிறைந்த சமாதானம் இருக்குது, இப்போ எப்படி இருக்கும்? இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா இதை எழுதுறவருக்கு சாத்தியமாச்சுங்க. இதை எழுதுறவருக்கு அது என்னவா இருக்கு? சாத்தியமா இருக்கு. பர்சனலா நான் சொல்லணும், நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆத்மாவுக்கிட்ட நான் பேசிட்டு வரும்போது இப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னேன்னா, வேதமும் இயேசு கிறிஸ்துவும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச பிரச்சனைகளை நான் பார்க்கும்போது என்றைக்கோ நான் மிருகத்தனமான ஒரு நாத்திகனாக நான் என்ன செஞ்சிருப்பேன்? மாறி இருப்பேன். என்னைக்கோ மாறி இருப்பேன். கிறிஸ்தவ கொள்கைகள் எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காதுன்னு நான் போயிட்டு இருப்பேன். ஆனா என்னை காப்பாத்தினது எது தெரியுமா? நான் உண்மையா சொல்ல முடியும், இந்த பைபிளும் இதில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இப்படி என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். இல்லைன்னா நான் என்றோ அழிந்து போயிருப்பேன், என்றைக்கோ நான் ஒரு நாத்திகனாக என்ன செஞ்சிருப்பேன்னா மாறி இருப்பேன். அதனாலதான் இந்த புக் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த பைபிள் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா எனக்கு இது பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் புக், இந்த ஒரு புஸ்தகத்தை நான் சாட்சியா சொல்ல முடியும், இந்த ஒரே ஒரு புஸ்தகத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்கிறது. சரிங்களா? காரணம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் இந்த தேவ சமாதானம் என் இருதயத்தை என்ன செய்து ஆண்டுக்கு. இல்லைன்னா நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன், என்றைக்கோ தற்கொலை பண்ணியிருப்பேன், என்றைக்கோ நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு இருப்பேன். நான் இதெல்லாம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சொல்றேன். என்றைக்கோ என் ஊழிய பாதையிலே சொல்றேன், என்னைக்கோ ஊழியத்தை விட்டு ஓடி இருப்பேன், என்னைக்கோ நான் இந்த இயேசு கிறிஸ்துவை சபிச்சு விட்டுட்டு இவர் எனக்கு வேண்டவே வேணான்னு விட்டுட்டு நான் நாத்திகனாக மாறியிருப்பேன், நிச்சயமா மாறியிருப்பேன். இந்த தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் நபர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? என்னை காப்பாற்றிருக்கு. அதனால சொல்ல முடியும், நிச்சயமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை உண்மைன்னு. ஏன்னா அவர் சொல்வதை நான் எப்படி நம்ப முடியுதுன்னா, என் வாழ்க்கையில அது நடந்ததுனால நான் நம்ப முடியுது. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லா பிரச்சனையா இருந்தாலும் நீ தேவனுக்கு தெரிய பத்தி எப்படி? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். அதனாலதான் கொலோசியர்ல அவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் மேல் வேரூன்றுங்க, அவர் மேல் கட்டப்படுங்க, அவருக்குள் நடந்து கொள்ளுங்க, விசுவாசத்துல உறுதிப்படுங்க, அதுல ஸ்தோத்திரத்தோட பெருகுங்க, நன்றி உள்ளவர்களாக பெருகுங்க. டோன்ட் see what is lacking. உங்களுக்கு என்ன இல்லைன்றத பார்க்காதீங்க, அது நன்றி உணர்வை எடுத்து போடும். ஏதேன் தோட்டத்துல ஏவாளும் ஆதாமும், அதாவது முதல் மனிதர்கள் அவங்க கிட்ட கர்த்தர் என்ன கொடுக்கலையோ அதை பார்த்ததுனாலதான் பிரச்சனை வந்துச்சு. 1000 மரம் இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரிய ஏக்கர்னு தெரியாது, ஏக்கர் கணக்கான ஒரு பெரிய தோட்டத்துல உலகத்தில் இருக்கும் அனைத்து சிறந்த மரங்களும் அங்க இருந்திருக்குது, பழங்களும். அதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்களே, ஒரே ஒரு நயா பைசா அங்க வச்சிருந்தார். அதுதான் வேணும்னு கையை நீட்டுறதுக்கு பேர் என்ன காமிக்குதுன்னா நன்றி இல்லாத தன்மை. இவ்வளவு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அது வேண்டாமா? எது உனக்கு வேண்டான்னு சொல்றாரோ அது மட்டும்தான். இது ஒண்ணு வேணும்ன்றதுக்காக இவ்வளோ ஆசீர்வாதங்களை வேண்டாம்னு சொல்றதுக்கு பேர் தான் நன்றியற்றத்தனம். அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் இருக்கிறோம் அநேக முறை. நம்ம ஏன் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க முடியலன்னா, நம்ம கிட்ட என்ன இல்லையோ அது மேலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்க இப்போ அந்த சேர்ல உட்காந்துருக்கீங்கல்ல, அந்த சேர் அவருக்கு இல்லை. இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேன் அவருக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல ஃபேனே கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம், அப்படி சொல்ல நான் இந்த வசதி கூட அவருக்கு இல்லைன்னு சொல்றேன். குகைகள்ல இருந்தாரு அவர். வாழ்ந்த சிறைச்சாலையை நீங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம். கொலோசியம்க்கு கீழே பல அடிக்கு கீழே ஒரு டஞ்சன்ல இருந்தார். அங்க இருந்து அவ்வளவு லெட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்துல என்ன செய்யுமா? ஆண்டுக்கும். அப்படி எப்படி ஒரு மனுஷனால அவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்க முடியுது? அதுதான்
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. நீங்க கிறிஸ்து என்னும் நபரை அறிந்து கொண்டால் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து என்னும் நபரை நீங்க அறிஞ்சு கொள்ளலைன்னா எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தாலும் சமாதானமே இருக்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிலுவை கிரியைக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ வழிநடத்தி கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரை நீங்கள் அறிந்து வேரூன்றி நிலை பெற்று அவர் மேல வளர்ந்து அவருக்குள் நடந்து கொண்டு அவர் விசுவாசத்துல உறுதியாக ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், பெருகணும். அப்படி அவ்வளோ உயிரையே கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில தான் கீழே என்ன செய்யறாரு சொல்றாரு. அது கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுக. ஸ்டாப் பண்ணிடுப்பா லைக்.